ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பேக்யார்டில் சரசரமாக காய்ச்சிருக்கு பர்பிள் அவரை. பாருங்க எவ்வளோ பெருசு, பண்ணவே முடியல. இன்னும் கூட இருக்குது, பறிக்க தான் முடியலை. இங்கே பாருங்க, இது பச்சை அவரை, இது பார்த்திங்கன்னா அத்தி, அப்புறம் இது எல்லாமே தோசைக்காய். எல்லாம் நம்ம தோட்டத்தில் காய்ச்சது தான், வேறு லெவலில் இருக்குது. இன்னும் ஏகப்பட்டது இருக்குது, பறிக்க முடியலை. நான் சும்மா வெயிலுக்கு ஏதாவது குழம்புக்கு போய் ரெண்டு காய் எடுப்போன்னு வந்தால் நான் எடுத்த 2 காய் இது. அங்கே பாருங்கள், கிலோ கணக்கில் இருக்குது. காமிக்கிறேன் இந்த செடியை, தெரியுதா உங்களுக்கு? கிலோ கணக்கில் அவரைக்காய். வாழைக்கு பக்கத்துலலாம் அந்த ஆரஞ்சு கலரில் மேரிகோல்டு இருக்குது. அந்த மேரிகோல்டுக்கும் அதுக்கும் பாலினேஷன் அதிகமாக இருக்கனால இங்கே பாருங்கள், சரமாக ஒரு இதில் 20-30 காய்ச்சிருக்கு அவரைக்காய். அவ்வளவு சூப்பராக இருக்குது. நான் இந்த தடவை இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆல்ரெடி குளிர் வேறு ஆரம்பிச்சிருச்சு, ஆனாலும் நமக்கு இவ்வளோ வந்திருக்குன்னா பெரிய விஷயந்தான். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் தெரியும்னு நினைக்கிறேன். நான் மேலே இருந்தே டெக்கில் இருந்தே வீடியோ எடுக்கிறேன். Hope you can see the okra. நம்ம பியர்ட்ரி, பாவம் பியர்ட்ரி, ஏகப்பட்ட காயை கொடுத்ததுனாலையோ என்னமோ அது ரொம்ப தளர்ந்து போயிடுச்சு. அடுத்த வருஷம்லாம் நிறைய காய் வந்தால் நாங்கள் பூவாக இருக்கும் போதே பறித்து விட்டுறலான்னு நினச்சிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 500 காய்கிட்ட வந்தது. என்ன பண்ணுறதுனே தெரியல, எவ்வளோ தான் கொடுக்குறது, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. நாங்களும் வெளியே வச்சு எடுத்துகிட்டு போங்கலாம் சொல்லிட்டோம் நிறைய பேரை. ஆனாலும் அவ்வளோ காய் கொடுத்ததுனால மரம் ரொம்ப தளர்ந்துருச்சு, நிறையா உடஞ்சிருச்சு. அங்கே பெர்ஷிமான் கிட்டலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பியருடைய ஸ்டெம்மு தான், பெர்ஷிமானுக்கு சப்போர்ட் பண்ணுறக்காக வச்சுருக்கோம். இதோ இங்கே பாருங்கள், பெர்ஷிமான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சின்ன எல்லோ கலர் தெரியுது இல்லையா, அந்த எல்லோ கலர் தெரிகிறதெல்லாம் பெர்ஷிமான் ஃப்ரூட். இங்கே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் பெர்ஷிமான். இந்த குட்டி ஃபிக் ட்ரீ எவ்வளோண்டு இருக்குது பாருங்கள். இந்த ஃபிக் ட்ரீலே 3 ஃபிக்கு வந்திருந்தது இன்றைக்கி. ரொம்பலாம் வந்ததும் ஏதோ ஒன்று கடிச்சிருது. இங்கே அனிமல்ஸு, டியரு, அணில் கூட்டம், பூனை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுட்டு இங்கே கிடைக்கிதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் வந்து அப்படியே தும்சம் பண்ணிடுறாங்க. இந்த பர்பிள் அவரையே இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் பண்ணலை, எதுவும் சாப்பிடல. பட் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த கலரே பார்த்திங்கன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பூ இருக்கிறதுக்கும் இருக்கும், அந்த மேரிகோல்டு ஃப்ளவர் இருக்கிறதுக்கும் அதுக்கும் அங்கே அந்த பர்பிள் அவரை ரொம்ப செழிப்பாக வருது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பச்சை அவரை வச்சுருக்கோம். பச்சை அவரை ஸ்டெம்மு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெம்மு பார்த்திங்கன்னா பர்பிள் அவரைன்னா அந்த ஸ்டெம்மும் பர்பிளாக இருக்குது. இந்த பச்சை அவரையை வளர விடாமல் இந்த பர்பிள் அவரை வந்து இங்கேயே டேக் ஓவர் பண்ணுது. பட் அந்த பர்பிள் அவரையோட பூ பார்க்கவே பார்த்திங்கன்னா அவ்வளோ ரம்யமாக, அவ்வளோ அழகாக இருக்குது. என் பொண்ணுக்கு பிடிச்ச கலர் பர்பிள், அதனாலேயோ என்னமோ எங்கள் பேக்யார்ட் ஃபுல்லாக பர்பிளாக இருக்குது, பர்பிளில் நிறைஞ்சிருச்சு. சரி, அப்புறம் பார்ப்போம். பாய்.